வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை நல்கிய பகிரதி அம்மா அவர்களுக்கும், சிறப்பாக துரியாதீத தவத்தை நடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு துரியாதீத தவம் பலன்கள். மனிதன் அறிவின் முழுமையை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மனிதனுடைய வாழ்வே தன்னை அறியும், அதாவது இறைநிலை உணர்தல் பயணம்தான். இதை ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் காட் ரியலைசேஷன் என்று சொல்லலாம். கடவுளை அறிவதற்காக மனிதன் செய்யும் பயணம்தான் வாழ்வின் நோக்கம். அதுதான் பிறவி பயன். இறைநிலையை உணர தவம் இயற்றுவது மிக இன்றியமையாதது. எப்படி ஒரு துளி மழை நீர் எங்கே விழுந்தாலும் கடலையே போய் சேர வேண்டும் என்ற வேகம் இருக்கிறதோ, அந்த உள்ளமைந்த வேகத்தால் மழை நீர் மலையில் விழுந்தாலும் சரி, காட்டில் விழுந்தாலும் சரி, கடலையே சென்றடைகிறது. அதே போன்றுதான் மனிதன் எங்கே பிறந்தாலும் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த முழுமையான இறைநிலையை நாடியே அறிவு சென்று கொண்டிருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வாய்ப்பு கிட்டாவிட்டால் அந்த அறிவு தேக்கமுற்று அந்த தேக்கத்தினாலே வேறு வழி திரும்பி தவறான வழியில் செல்கிறது. அதை மாற்றி நல்வழிப்படுத்தி இறைநிலையை அடைய நமக்கு நம்முடைய குருவினால் குண்டலினி யோக தீட்சை வழங்கப்பட்டது. பகவத்கீதையில் பொறிவாயில் யாவையும் அடக்கி மனதை இதயத்தில் நிறுத்தி தன் பிராணனை உச்சந்தலையில் வைத்து யோக தாரணையில் நிலைத்திருந்து ஓம் என்கிற பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு என்னை நினைந்து கொண்டு யார் உடலை நீத்து போகிறானோ அவன் பரமகதியை பெறுகிறான் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. துரியநிலை தவத்துல நாம் நம் உயிரை பற்றி நினைத்திருந்து உயிராக மட்டுமே இருக்கிறோம். இங்கு மனம் என்பது செயல்படுவது இல்லை. ஆகினை தவத்தில் மனம் உயிரை கவனிக்கிறது. துரியத்துல மனம் தன் இயக்கத்தை நிறுத்தி கொள்கிறது. அப்ப மன இயக்கம் என்றால் உயிர், துரியத்தில் உயிர் உயிராகவே நிற்கிறது. அப்ப தவத்தின் அடுத்த கட்ட பயிற்சி ஆகிய துரியாதீதத்துக்கு இந்த துரிய நிலை பயிற்சியில் நல்ல தேர்ச்சியும் கால நீடிப்பும் அவசியம். துரியத்தின் அதீதம் துரியாதீதம், குண்டலினி யோகத்தின் முடிவான உச்சநிலை துரியாதீதம். தான் தானாகவே நின்று உயிர் துரியாதீதத்தில் தன் மூலத்தை அறிகின்றது, தனது மூலமாகவே ஆகிவிடுகின்றது. இறைநிலையாகவே சுத்த வெளியாகவே மாறி நிற்கின்றது. இதைதான் துரியாதீத தவம் என்கிறோம். ஆகினையை ஸ்பரிசத்தின் மூலம் கொடுப்பதால் அது ஸ்பரிச தீட்சை என்றும், துரியத்தை பார்வையால் கொடுப்பதால் அதை நயன தீட்சை அல்லது சட்சி தீட்சை என்றும், துரியாதீதமோ ஆசானின் எண்ணத்தாலோ அல்லது அவருடைய தவ வலிமையாலோ தீட்சை கொடுக்கப்படுவதால் இதனை பாவனை தீட்சை என்றும், கூர்ம தீட்சை என்றும், ஞான தீட்சை என்றும் கூறுவார்கள். இப்ப இதற்கு ஆமையை எடுத்துக்காட்டாக சான்றோர்கள் சொல்வாங்க. ஆமை கரையில் முட்டையிட்டு விட்டு கடலுக்குள் நெடுந்தூரம் சென்று விட்டாலும் தான் இட்ட முட்டைகளை எண்ணி எண்ணி எண்ண ஆற்றல் மூலம் கரையில் உள்ள முட்டைகளை பொறிக்கச் செய்கிறது. அதுபோல கருணை மிகு ஆசான் தனது எண்ண ஆற்றல் மூலம் சீடரை பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் கடந்து சுத்த வெளிக்கு இட்டு செல்கிறார். அதனால் அது கூர்ம தீட்சை எனப்படுகிறது. குருவானவர் தன்னுடைய உயிராற்றலோடு சீடரின் உயிராற்றலையும் இணைத்து கொண்டு பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் கடந்து சுத்த வெளியான இறைநிலையில் ஆழ்த்துகிறார். துரியாதீத தவம் ஒரு மாபெரும் புதையல். துரியாதீதமே வீடு பேரு. வள்ளலார் துரியம் துரியாதீதம் பற்றி சொல்றாரு. துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதின். அதாவது துரியம் துரியாதீதம் என்பது சித்தர்களின் பரிபாஷை சொற்களாகும். ஞானதவம் செய்து துரியம் என்ற நிலையை அடைந்தால் அவர்களோடு சூக்கும சரீரத்தை அவர்களே காணலாம் என்றும், அதற்கு மேலாக துரியாதீதம் என்ற ஒரு நிலையை அடைந்தால்
அவர்களுடைய ஜீவ ஜோதியான அந்த உயிரையே தரிசிக்கலாம் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அடுத்து, கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா என்று பாடிய சிவவாக்கியர் மனதை அண்ட வெளியாக்கி கொள்ளும் போது அங்கே கடவுளும் மனிதனும் வேறல்ல என்ற அதீத நிலையை அடைய முடியும் என்று கூறுகிறார். மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே மாறி விடுவான். அதாவது அவனது மனம் அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. இது மேல்நாட்டு தத்துவ ஞானிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம். அந்த தத்துவ அடிப்படையில் தான் பிரம்மத்தை நினைக்கும் மனம் பிரம்மமாகவே ஆதியாகவே மாறி பிரம்மத்திற்கு சமமான சமாதி நிலையை அடைகிறது. இதில் ஒரு சிறு சங்கடம் இருக்கிறது. அது என்னவென்றால், தனக்கு தெரிந்த ஒன்றை தான் மனதால் நினைத்து பார்க்க முடியும். தெரியாத ஒன்றை எப்படி நினைப்பது? அந்த வடிவத்தை எப்படி எடுப்பது? பிரம்மத்தை பற்றி தெரிந்திருந்தால் அல்லவா அதனை நினைக்க முடியும். கடவுள் இருக்கிறார், அதாவது தனக்கு அப்பாற்பட்ட ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது என்பது மட்டும்தான் தெரியுது. வேற ஒன்றும் விவரம் தெரியல. அப்ப கடவுளை பற்றி அறிந்தவர்கள் சொல்லும் விவரங்களும் மனதுக்கு பிடிபடுவையாக இல்லை. அப்போ அத்தோட ஐம்புலன்களுக்கு எட்டக்கூடிய ஒன்றை எட்டிய ஒன்றை தான் நினைத்து பார்ப்பது மனதுக்கு பழக்கம். இப்ப கடவுள் நிலை ஐம்புலன்களுக்கும் எட்டியதென்று எட்டவும் முடியாது. ஐம்புலன்களுக்கு எட்டாத அந்த ஒன்றை ஆறாவது அறிவை கொண்டு அறிய மனிதன் முயன்றான். சரி, உண்மையான கடவுளை, கடவுள் நிலையை எப்படி அறிவது? கடவுள் எல்லாமாக இருக்கிறார், நானுமாக இருக்கிறார். எனவே எனக்கும் கடவுளுக்கும் ஒரு சங்கிலி பிணைப்பு இருக்கிறது. அதன் ஒரு முனை நான், இன்னொரு முனை அவர் என்னும் போது இந்த சங்கிலியை போட்டுவிட்டு அவரை எங்கே போய் தேடினால் கிடைப்பார்? எனவேதான் உன்னையே நீ அறிவாய் என்று பல பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். நான் என்னும் போது நான் என்று சொல்லிக் கொள்பவர் யார்? மனம்தான். எனவேதான் நாம் மனதை பிடித்துக் கொள்கிறோம். உயிர்தான் மனமாக உள்ளது. பரம்பொருளின் இயக்கத்தில் தோன்றிய முதல் பூதமான ஆகாசமே உயிராக இருக்கிறது. அதாவது பரம்பொருளே உயிராக இருக்கிறது. எனவேதான் நமது யோக முறையில் மனதை உயிரில் ஒடுக்கி உயிரின் அடக்கத்தில் மனமே மெய்ப்பொருளாகும் நிலையை சாதிக்க முடிகிறது. இப்ப துரியாதீதத்தில் மனமும் இல்லை, உயிரும் இல்லை. அதாவது மனம் இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா என்பதை நிதானித்து கண்டுகொள்ள அங்கே யாரும் இல்லை. இருந்த ஆள்தான் மெய்ப்பொருளோடு ஒன்றி மெய்ப்பொருளாகவே மாறியாயிற்றே. மனம் மெய்ப்பொருள்தான், ஆதியும் மெய்ப்பொருள்தான். ஆனால் மெய்ப்பொருள் குளத்து நீர் என்றால் மனம் அதில் முகந்த ஒரு குவளை நீர். குவளை நீரில் மாசு படிந்து விடுகிறது. அதை குளத்தில் கொட்டி விடுகிறோம். அந்த குளத்து நீருக்கு அதனால் மாசு வந்து விடுவதில்லை. அதே குளத்தில் இன்னொரு குவளை நீர் முகந்து கொள்கிறோம். அதுபோலவே யோகத்திலும் மனமாகிய மாசடைந்த மெய்ப்பொருளை அகண்டாகார மெய்ப்பொருளில் சேர்த்து விடுகிறோம். அப்ப மனதின் மாசு சூனியத்தில் கலந்து சூனியமாகி விடும். எவ்வளவு பூரணமாக சேர்க்கிறோம் என்பதில்தான் துரியாதீதத்தின் வெற்றியும் மன மாசு நீங்கலின் முழுமையும் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்வார், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல்னு. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ் விரண்டையே துய்த்த என் அறிவை காலம் பருமம் தூரன் விரைவனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது. இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன், இறைநிலை உணர்ந்தேன், இணைந்தேன், நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன் சொல்றாங்க. அதாவது துரியாதீத தவம் மற்றும் ஆன்ம தேடல் குறித்து விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்வில் நடந்த ஒரு புகழ்பெற்ற உண்மையான சம்பவம். அதாவது சுவாமி விவேகானந்தர் தனது இளமை காலத்திலே உருவமற்ற எல்லையற்ற இறைநிலையை, அதாவது துரியாதீத நிலையை நேரடியாக அனுபவிக்க வேண்டும் என்ற தீவிர தாகத்தில் இருந்தார். ஒரு நாள் விவேகானந்தர் தனது குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சற்று சென்று, குருதேவரே, எனக்கு நிர்விகல்ப சமாதி எனப்படும் அந்த துரியாதீத நிலையை எனக்கு அருளுங்கள் அப்படின்னு கேட்கிறார். நான் பல நாட்கள் அந்த பரமானந்த நிலையிலேயே லயித்திருக்க விரும்புகிறேன் என்று வேண்டார். இப்ப இதை கேட்ட ராமகிருஷ்ணர் சற்றே கோபமடைந்து, நீ இவ்வளவு சுயநலவாதியா? உன்னுடைய சொந்த முக்தியை மட்டுமே நீ தேடுகிறாயா?
நீ ஒரு பெரிய ஆலமரம் போல் வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நிழல் தர வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ உனது அமைதியை மட்டும் நாடுகிறாய் அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் விவேகானந்தரின் தீவிர ஆன்மீக தாகத்தை கண்ட குரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை வேளையில் விவேகானந்தர் தியானத்தில் அமர்ந்திருந்த போது தனது தவ ஆற்றலால் அவருக்கு அந்த நிலையை அருளினார். தியானத்தில் விவேகானந்தருக்கு தனது உடல் மறைந்து எல்லையிட்ட சுத்தவெளியோடு கரைந்து போவதை உணர்ந்தார். மனம் முற்றிலும் அடங்கி பேரின்ப வெளியில் திளைத்தார். அதுவே துரியாதீத நிலம், தவம், சமாதி நிலை, தியானம். தவம் கலைந்து விவேகானந்தர் சாதாரண நிலைக்கு வந்தபோது அவரது அறை எங்கே இருக்கிறது, தான் யார் என்றே சில நிமிடம் அவருக்கு தெரியல. ராமகிருஷ்ணர் விவேகானந்தரிடம், இப்போது உனக்கு எல்லையற்ற நிறைய இறைநிலை அனுபவம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றார். அப்ப துரியாதீத தவம் என்பது மனிதனை சுயநலத்திலிருந்து விடுவித்து நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே நான் என்ற அகண்டாகார நிலைக்கு உயர்த்துவதாகும். நம்முடைய உடலில் உள்ள உயிர் துகள்கள் அல்லது விண்கள் சித்தாகாசம் எனப்படும். அந்த துகளில் இருந்து வெளியே வரும் இறை துகள்கள் ஜீவகாந்தம். அதுபோல வான்வெளியில் உள்ள விண்கள் மகாகாசம் எனப்படும். அவற்றிலிருந்து வெளியே வரும் இறை துகள்களே வான்காந்தம். இப்ப கிணற்று தண்ணீர் கடலோடு தொடர்பு கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் மண் முழுவதுமே ஊற்று சுரந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஊற்று கடலோடு கலந்துதான் இருக்கும். அதுபோல ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டு கலந்துதான் இருக்கின்றது. இரண்டுமே இறை துகள்கள் தான். நமது ஜீவகாந்தத்துல அடிக்கடி ஏற்ற இறக்கம் உண்டாகும். அதை சரிப்படுத்துவதற்கு வான்காந்தத்தோடு இணைப்பு கொள்ள வேண்டும். நமது செயல் மூலமாகவும் எண்ணத்தின் மூலமாகவும் வான்காந்தத்திலிருந்தான் ஆற்றலை எடுத்துக்கொள்கிறோம். வான்காந்த இணைப்புக்கு உலகை கடந்து அகண்டகாரமான பிரபஞ்சம் முழுவதும் மனதை விரித்து தவம் இயற்றும். அப்போது மகா ஆகாசமாக உள்ள அந்த வான்காந்தத்தோடு மனம் கலக்கிறது. அதன் காரணமாக நம்முடைய உயிர் ஆற்றலுக்கும் வான்காந்தத்திற்கும் தொடர்பு உண்டாகிறது. அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது மனம் விரிந்து நிற்கக்கூடிய பழக்கத்திற்கு வருகிறது. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கெட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம்னு சொல்றாங்க. அப்ப இதுவரையில வெட்ட வெளிதான் அறிவாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தது போய் துரியாதீதத்திலிருந்து பழக பழக பிரம்மமே தான் உயிருக்குள்ளாக அறிவாக இருக்கிறது என்ற உண்மையை உணரும் போதுதான் அவன்தான் நானாக இருக்கிறான் என்ற நிலையே தானாக உணர்வதாகும். அப்ப நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்த நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்கள்ல நம்மளுக்கு அளவு கிட்டது. இப்படி உறைந்து உறைந்த அந்த நிலையிலேயே நாம் பழகி அவன்தான் நானாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான், எல்லா பொருட்களிலும் எல்லா ஜீவன்களிலும் மெய்ப்பொருட்களிலும் எல்லா இடமும் அந்த மெய்ப்பொருளானது நிரம்பி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட போதுதான் எந்த ஒரு பொருளை நாம் அனுபவித்தாலும் அளவு முறை என்ற இரண்டையும் தெரிந்து நாம் தாக்கப்படாத அளவிற்கு நமக்கு வேண்டிய இன்பத்தை பெறுகிற அளவுக்கு அவற்றை உபயோகிக்கக்கூடிய திறமை உண்டாகும். அப்ப அந்த நிறைநிலையை தானாக உணர முடியும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரை நீங்கி என்றால் ஆணமும் கண்மும் மாயை என்ற அலங்களும் இந்த உயிரிலிருந்து நீங்கி மெய்ப்பொருளாகவே மாறுகின்ற நிலை. அப்ப அந்த களங்கம் நீங்கிய ஜீவனுக்கு என்ன பெயர் என்றால் பிரம்மமே தான். ஆகவே அந்த களங்கம் நீங்கும் போது மெய்ப்பொருளாகவே மாறும். அப்போ கரைந்து போம் தன்முனைப்புன்னு சொல்லும் போது நம்முடைய தன்முனைப்பு என்ற திரை நீங்கி உண்மை பொருளாக உள்ள மெய்ப்பொருள் விளக்கம் நமக்கு விளங்கிவிடும். இதுதான் துரியாதீத தவநிலை. இப்ப சில எண்ணங்கள் எல்லை கட்டியதா இருக்கும், பழக்கத்தை ஒட்டியதா இருக்கும், உணர்ச்சி வயப்பட்டதா இருக்கும். இவற்றிலிருந்து விடுபட முடியாத சிக்கலாகவும் இருக்கும். அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி சுத்தவெளியோடு கலப்புறணும். இப்போ சிவகலம் என்பது சுத்தவெளியை குறிக்கும். அதவே கிராவிட்டி என்று அழைக்கிறோம். அதுவே பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்த ஆற்றலாகவும் உடலுக்குள்ளாக ஜீவகாந்த ஆற்றலாக இருந்து கொண்டு உயிர்த்துகளில் அறிவாக இருக்கின்றது. எல்லையுடைய
அந்த பிரபஞ்சத்தை தாண்டி எல்லையற்ற சுத்தவெளியாக இருப்பதும் அறிவுதான். இப்போ ஆல்பா துரிய நிலையில், இப்போ நம்ம துரிய நிலையிலையும் ஆகினையிலையும் நம்ம இருக்கும்போது ஆல்பா வேவ்ஸ்ல மனம் 13/8 அலைச்சுழல் வேகம் வரை இயங்கும். பின் மனம் விரிந்து பிரபஞ்சம் என்ற சக்தி களத்தில் தீட்டா அலையில் வினாடிக்கு 7 முதல் 4 அலைச்சுழல் வரை இயங்கும். அதற்கு அடுத்து மனம் பிரபஞ்சத்தை கடந்து அதுக்கு அப்பால் உள்ள சுத்தவெளிக்கு விரிந்து விரிந்து டெல்டா அலைக்கு 3/1 வரை சேருது. இப்ப நாம் சேர வேண்டிய இடம் இறைநிலை. அறிவு உயர்ந்து இறைநிலையை உணர்ந்து இறைநிலையே தான் அறிவாக இருக்கின்றது என்ற ஒரு தெளிவு வர வேண்டும். நம்மகிட்ட உள்ள தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், உணர்ச்சி வயப்பட்ட வினைப்பதிவுகள் ஆகியவை கழிந்தால்தான் உயர்ந்த எண்ணங்கள்ல மனம் நிற்கும். மெல்லிய அலைச்சுழலில் தான் இறையுணர்வு உண்டாகும். மனதிற்கு பயிற்சி இல்லையானால் இறைநிலை நம்ம அடைய முடியாது. இப்ப இந்த ஊர்ல பெய்த மழை பக்கத்து ஊரிலும் பயனாவது போல் ஒருவர் இயற்றும் தவம் அவரது வாழ்க்கை துணைக்கு பயன்படும். அதே போல பெற்ற மக்களுக்கும் பயன்படும். இப்போ ஒருவர் தவம் ஈற்றும் போது இவ்வளவு பலன்கள் இருக்குது. அப்போ மண்ணில் ஆழமாக போக போக தான் தண்ணீர் கிடைக்குது. மனதின் ஆழம்தான் துரியாதீதம். அங்கே போக போக நிலைக்க நிலைக்க தான் மனதிற்கு அமைதி என்னும் தண்ணீர் கிடைக்கும். மேலை நாட்டு நியோ பிளாட்டோனிக் தத்துவப்படி மேற்கத்திய தத்துவ ஞானிய ஆன பிளாட்டினஸ் துரியாதீத நிலையை எக்ஸ்ட்ரசி பரவச ஒன்றிப்பு அப்படின்னு சொல்றார். அப்ப துரியாதீதத்தின் உண்மையான ஆழம் எளிதில் புலப்பட்டு விடாது. நேற்றைய தவத்தை விட இன்றைய தவம் ஆழமானதாக இருக்கலாம். இன்றைய தவத்தை விட நாளைய தவம் ஆழமானதாக இருக்கும். இந்த வளர்ச்சி வேகம் முற்று பெற்று சமாதி நிலை பூரணமாக கைகூட சில காலம் பிடிக்கும். அது எவ்வளவு காலம் என்பது அவரதுடைய முன்வினை, முயற்சி, ஆராய்ச்சி முதலியவற்றை பொறுத்திருக்கிறது. இப்போ சமாதி நிலை சித்தியாக தூய்மை பெற்றால் நாம் மேற்கொண்ட ஞான மார்க்க பயணத்தின் லட்சியம் நிறைவேறும். பிறவியின் நோக்கமான வீடு வேறு கிடைக்கும். துரியாதீதத்தில் முழுமை சித்திக்க வேண்டும் என்றால் நம்ம வினை தூய்மை, மன தூய்மை பெறணும். அதுக்கு நம்ம அகத்தாய்வு முறையா செய்து வரணும். நம்ம ஒரு யானையை பார்க்குறோம். அந்த யானையின் வடிவமும் அதனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி உண்டாகின்றன. அப்போ அதே போல எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளின் வடிவமும் குணமும் உண்டாகிறது. ஆனால் சுத்தவெளியை நினைத்து அதுதான் எல்லாம் அல்ல இறைநிலையாக எங்கும் நிறைந்ததாக வற்றா இருப்பாக பேரறிவாக பேராற்றலாக காலமாக அனைத்தூடுருவும் பொருளாக கங்குல் பகலற்றதாக அரூபமாக இருக்கின்றது என்று விரிந்து அந்த நிலையை மனம் நினைக்கின்ற போது மனம் அதுவாகவே ஆகின்றது. அப்போது சுத்தவெளி அளவிலே நம்முடைய சிற்றறிவு விரிந்து கலந்திருக்கும் போது அந்த நிலையை ஆதிக்கு சமமான நிலையை சமாதின்னு சொல்றோம். இத்தகைய நிலையை கங்கு பகல் அற்ற இடம் என்றும் வாக்கு மனமும் கடந்த மனோலயம் நோக்க அறியவன் நுண்ணுயரில் நுண்ணியன் சொல்லுக்கு அடங்கான் சொல்லிறது நின்றவன் கல்லுள் இருந்த கனல் போல் நின்றவன் சூட்டிறந்த பால் போக்கும் வரவும் இலான் காட்சிக்கு எளியன் கண்டாலும் காணான் அணுவுக்கும் மலைக்கும் அகம்புறமாய் நின்றவன் எங்கும் அளவில்லான் ஏகமாய் நின்றவன் என்றும் பட்டினத்தார் சொல்றார். அப்போ ஆதி என்றாலே அந்த மூலமாக இருப்பது சுத்தவெளிதான். அந்த சுத்தவெளிதான் அனைத்திற்கும் காரண பொருளாக இருக்கிறது. அனைத்து கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அதுவே வீடாக இருப்பதால் அதனை துவாதசாந்தம் என்று குறிப்பது வழக்கம். துவா என்றால் 2, தச என்றால் 10, அந்தம் என்றால் முடிவு. 2ம் 10ம் சேர்ந்து 12 ஆகும். 12 ராசிகளுக்கும் சுத்த வெளியே முடிவாக இருப்பதால் அதனை துவாதசாந்தம், துவா பிளஸ் சத பிளஸ் அந்தம் என்றனர். ஆதியான சுத்தவெளிக்கு முந்தைய பொருள் வேறொன்றும் இன்மையாலும் அது அனாதி என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த நிலையை நாம் அறிவால் உணர்ந்து தெளிந்து தூய்மை பெற்றால் அதுவாகி நின்றால் இறைநிலையாக உள்ள இருப்பாற்றலை அறிவாக தன்னிடம் இயங்கிக் கொண்டிருக்கும் பேருண்மை அனுபவமாக விளங்கும். அதுதான் மனிதன் பெற வேண்டிய முழுமை பேரு. ஔவையார் சொல்றாங்க, உருவம் ஒன்றில்லை உணர்வில்லை ஓதும் அருவமும் தானதுவே அப்படின்னு சொல்றாங்க.
மாணிக்க வாசகர் சொல்றாரு, சொற்பதம் கடந்த தொல்லோன் என்று இறைவனை பாடி சொல்லும் மனமும் எட்டாத அந்த துரியாதீத நிலையில் ஆன்மா சிவனோடு ஒன்றாக கலந்து இன்புறும்னு சொல்றாங்க. துரியாதீத நிலையை ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் ஒரு சொல்ற உப்பு பொம்மை கதை, அது ஒரு எளிய ஓமையா சொல்றாரு. ஒரு உப்பு பொம்மை கடல்ல கரையணும் அப்படின்னு அது இறங்கி கடல் ஆழத்தை பார்க்கணும்னு நினைச்சிச்சான். கடல் கரையில் நிற்கும்போது அது துரிய நிலை. கடல் ஆழத்தை அது அளக்க சென்ற போது அந்த உப்பு பொம்மை கடலுக்குள்ள இறங்கினோடனே அந்த கடல் நீர்ல கரைந்து தன்னுடைய உருவத்தை இழந்து ஒன்றாக கலந்து கடலாகவே அது மாறிய நிலை. அதுதான் துரியாதீத நிலை அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நம்ம அந்த சுத்த வெளியாகிய அந்த இறைநிலையில் அந்த பிரம்மத்தில் கலக்கும் போது நம்மளும் பிரம்மமாக மாறி விடுகிறோம். நம்ம யாருமே தனித்தனின்னு கிடையாது அப்படிங்கிறத சொல்றார். ஓசோ சொல்றாரு, துரியாதீத நிலையை சூனிய நிலை அல்லது மனமற்ற நிலை என்று கூறுகிறார். தியானிக்கும் நபர் தன்னை முற்றிலும் மறந்து எண்ணங்கள் முற்றிலும் அற்று போய் ஒரு வெற்று மூங்கிலை போல மாறும் போதே பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள் பாய்கிறது. இதுதான் துரியாதீதம். அப்போ அந்த துரியாதீத நிலையில நம்ம ஆழ்ந்து நிற்க நிற்க அறிவு ஒன்ற ஒன்ற மன அலைச்சூழல் மிக நுண்ணிய நிலைக்கு வருது. அப்போ துரியாதீத தவத்தில் மனம் உணர்வு நிலையை கடந்து அனைத்து பொருட்களுக்கும் மூலமான நிலையை அடைகிறது. அதனால நுணுக்கமான எந்த பொருளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனதிற்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு மன அலைச்சூழலை நம்ம நுணுக்கமாக அமைய பழகணும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பொருளை பார்க்குறோம், செயல்களை பற்றி சிந்திக்க தொடங்குறோம், கூர்ந்து ஆராயிரும். அப்போ தொடர்ந்து சிந்திக்கவோ ஆராயாமல் சில நேரம் அப்படி விட்டுறவும் செய்கிறோம். காரணம் என்னன்னா, நம்முடைய மன அலைச்சூழல் அந்த எந்த இடத்துல நம்ம மன அலைச்சூழல் நுணுகி நின்று அதை ஆராய்ச்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம மனசை பழக்கலை. அப்போ அந்த துரியாதீத தவத்துல தான் நுண்ணிய நிலையிலிருந்து அப்படியே பழகி பழகி நம்ம மன அலைச்சூழலை குறைச்சி அந்த டெல்டா வேவ்ஸ்க்கு வரும்போது தான் நம்ம அந்த அளவுக்கு சிந்திக்க முடியும். அப்போ கூர்மையான அறிவையும் உண்மையான விளக்கத்தையும் பெற வேண்டுமானால் நம்ம மனசை ஆல்பா, தீட்டா, டெல்டா இந்த அலைகள்ல பயிற்சி செய்து நம்ம பழக்கணும். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இவற்றை கொண்டு நம்ம விழிப்பு நிலையில் ஆராய்ந்து நம்ம விரும்புகின்ற பயனை அடையத்தக்க செயல்களில் ஈடுபடலாம். இதுதான் திரிகால ஞானம். துரியாதீத தவத்தால் மனதின் மாசுக்கள் அனைத்துமே சிறுக சிறுக ஒளிந்து விடுது. மனம் பளிங்கு போல் ஆகும். ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடக்கும். நினைப்பதெல்லாம் அவங்க உயர்வாக நினைப்பாங்க. அதனால எல்லாமே நிறைவேறுது. அதனால நடப்புக்கு தக்கவாறு எண்ணத்தை நம்ம சரிபடுத்தி கொள்ளக்கூடிய தன்மை இந்த துரியாதீத தவத்துல வரும். அதே மாதிரி உடல் மற்றும் பிரபஞ்சம் ஆகியவற்றின் நிலைகளையும் இயக்க சிறப்புகளையும் விளைவுகளையும் நன்கு உணரக்கூடிய ஆற்றல் உயிரினத்திற்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பு ஆகியன அறிவுக்கு ஏற்பட்டு அறிவு முழுமை எய்துகிறது. அதே மாதிரி உலக ஆற்றலை அது தன்னுடைய ஆற்றலை உலக மக்களுக்கு சீரிய முறையில் பயன்படுத்தக்கூடிய விளைவு மனிதனுக்கு வருது. மெய்ப்பொருளை உணர்ந்த தெளிவில் தான் உயிர்கள் பால் பேரன்பு பூண்டு ஒழுக்கம், கடமை என்னும் 3 உறுப்புகளில் நினைப்பான அறநெறி பெறலாது வாழும்போது மெஞ்ஞானியாக திகழ முடிகிறது. ஆன்ம தூய்மை கிடைக்கிறது. பிறவின் நோக்கம் நிறைவேறுது. அப்ப இறைநிலையோட மனம் ஒன்று இருக்கும்போது முழுமை பேர் கிடைக்கு. நம்முடைய வினை பதிவுகள் கழியுது. துரியாதீத தவம் செய்யும் போது ஆகாமிய பிராரப்த சஞ்சித கர்மம் நீங்குது. நுண்மான் நுழைபுலன் அறிவு ஏற்படுது. குருவின் உயிர் கலப்பு ஏற்படுது. துரியாதீத தவம் முழுமையாகும் போது தத்துவ விளக்கம் எளிதில் கிட்டும். அவிழாத முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து விடும். துரியாதீதம் என்பது ஒரு பெருநிதி, அழிவில்லா அருட்சுரங்கம். மனித வாழ்வின் பெருநிதியான கருது மையத்தை தூய்மையாகவும் வலிமையுடையதாகவும் அமைதியும் இன்பமும் பெருக்கும் திறனுடையதாகவும் மேம்பட உதவுது. தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி மூலம் உலக அமைதிக்கு வழிவகுக்குது. பொறுமை, விட்டு கொடுத்தல், ஈகை ஆகிய 3 பண்புகள் குண்டலினி யோகிகளுக்கு தானாக அமையும். இயற்கையினுடைய மறைபொருளை உணர முடியும்.
மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த 7 சம்பத்துக்களான உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் ஆகியவற்றில் உள்ள வேறுபாடுகளை நல்ல நிலைக்கு மாற்றி இணைய முடிகிறது. அதாவது யோகிகள் பற்றறிவிலிருந்து விடுபட்டு கற்றறிவில் ஈடுபட்டு முடிவில் முற்றறிவில் லயமாவார்கள். மனதின் மறுமுனையான தன்னை தெய்வத்தோடு இணைக்கிறது. புலனடக்கம் உண்டாகி அறிவு அமைதி அடைய செய்கிறது. பிரவிற்த்தி மார்க்கத்தினின்று விடுபட்டு நிவர்த்தி மார்க்கத்திற்கு ஈர்க்கிறது. பிரமநிலையான உண்மையை அறிவதற்கு நுண்மை அறிவு ஏற்பட செய்கிறது. எல்லை கட்டிய தன்மை நின்று விடுபட செய்கிறது. பகுதி அறிவானது முழுமையை நோக்கி பயணம் ஏற்க உதவுது. மனம் ஓடாது, தன்னை மறவாது மனதை பயிற்சிப்படுத்த வேண்டும். மனமே செயல்படும். எண்ணம், சொல், செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையை விளைவிக்க நாட்டமா இருக்க செய்கிறது. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பனும் சுழலில் அலைமனத்தின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பு உற்றால் கடமையுணர்வாகும், வாழ்வு பழுத்துவிடும். அறிவந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத முழு தவமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும். மெய் விளங்கி முழுமையாவீர்னு சொல்லுவாங்க. நம்ம உயிரை பரத்தில் ஒடுக்கி தெய்வ உணர்வை பெறும் இந்த நிலையில இன்ப துன்ப உணர்வுகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உண்மையை அறிந்த மனிதனுக்கு இந்த உணர்வு பெற்ற பின் மனம் உடல்நிலை கடந்து உயிர்நிலையில நிலைத்து பின் உயிர்நிலையும் தாண்டி தெய்வ நிலையில் லயித்து நிற்கின்ற உயர் பெயர் கிட்டுகிறது. செய்கின்ற செயல்கள் எல்லாம் கடமை உணர்வின் கீழ் எல்லோருக்கும் பயனாகும். அறிவோ தூய்மையான மெய்ப்பொருளோடு ஒன்றி நிற்கும். இங்கு பழிச்செயல் பதிவுகள் புதிதாக தோன்றாது. முன்பு இருந்த பதிவுகள் யாவும் அடியோடு முறிந்துவிடும். எனவே நாம் தினந்தோறும் துரியாதீத தவம் செய்து வினைப்பதிவுகளை அடியோடு நீக்கி பிறவி பயனான இறைநிலையை அடைவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.